மயிருடா நட்பும் பொருளோட கெடும். புலம் நெருக்க மயிர் கூட நுழைய முடியாத நட்பு கூட பணம் கொடுக்கல் வாங்கல கெட்டு போயிடும். டீம் அங்கே இல்லைப்பா, மாவட்டத்துக்குள்ள இல்லை, வெளியாயிட்டாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் டெஃபினட்டா வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டு கொலை பண்ற டீமே இருக்காங்க. யாருக்காவது ஒரு பாசிட்டிவா இருந்து விஷயம் வெளில வரணுங்கிறத நம்ம நினைக்கணும். ஆமாம், காவல்துறையும் ஒரு உதவியா இருக்கணும். பாவம் அந்த குடும்பமும் வந்து நமக்காக யாரோ பேசிட்டு இருக்காங்க இங்கே அப்படின்னு, நமக்காக 2 பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்களே, அப்படி எடுத்துக்கலாம், பேசுறாங்கிற ஒரு ஆத்ம திருப்தியும் இருக்குது. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோடோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் சார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இந்த சேமலை கவுண்டம்பாளையம் நினைக்கிறேன், அந்த ஊர்ல வந்து 3 பேர் மர்மமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. நம்மளும் வரானுங்கிற பல நோக்கத்துல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து புதுசா ஒரு அப்டேட் வந்து இருக்கு. தூத்துக்குடியை சேர்ந்த நபர் தான் கொண்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தோரணையில பார்க்கப்படுது. என்ன நிலவரம் சார் அது? தொடர்ச்சியா வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை நாங்கள் தொடர்ச்சியாக யூடியூப்பில் பேசுகிறது வந்து வேறு ஏதோ உள்நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த விஷயத்தை டைம் லைட்லேயே நாங்கள் வச்சுருக்கோம், அது அவ்வளோதான். கண்டிப்பாக. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸில் வேறு வேலை இல்லையாலாம் போடுறாங்க. வேறு வேலையெல்லாம் இருக்குது. அந்த விஷயத்தை அணைய விடாமல் பார்த்துக்கிறது நம்மளோட வேலை. ஏன்னா சேட்டலைட் மீடியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு கரண்ட் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா டைமே இருக்காது. உங்களுக்கு பழைய அடுத்த நியூஸ் போயிட்டே பகுதியிலே வந்துகிட்டே இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்தியா ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு சோர்ஸு ஃபாரின்லேருந்து சோர்ஸ் வரும், நியூஸ் போயிட்டே இருக்கும். நம்ம அந்த விஷயத்தை பேச அது உயிர்ப்புடையே இருக்கும். அந்த விஷயம் இன்னும் இருக்குல்ல, இந்த விஷயத்த பேசுகிறானுங்க யார் ஓயலங்க உள்ள காவல்துறையின முனைப்போடு செயல்படுவாங்கங்கிற ஒரு சின்ன ஐடியா தான் நம்ம பேசுகிறதுக்கு காரணம். மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லைன்னு நேயர்களுக்கு சொல்லிக்கிறேன். கமெண்ட் போடுற நேயர்களுக்கு நமக்கு இப்போ நெகட்டிவாக போடுறது இல்லை, இருந்தாலும் எனக்கு அது தோணுச்சு. கீழே சில பேர் போட்டிருந்தாங்க. அது ஒன்றும் அப்படியே ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அதை உயிர்ப்போட வச்சுருக்கோம். அந்த விஷயத்தை இன்னமும் நம்ம விடலை. கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி முடிகிற வரை நம்ம பேச அந்த வழக்கு துரிதப்படுத்துவாங்க. இந்த 3 பேர் ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு, இந்த எல்லா மர்டர்லையும் பார்த்தீங்கன்னா குற்றவாளி ஏதோ ஒரு தடயத்தை தனக்கு அறியாமல் தெரியாமல் விட்டுட்டு போவாங்க. இது வரைக்கும் உள்ள வரலாறு எல்லாமே அப்படி தான் இருக்குது. ரொம்ப ரேர் அண்ட் ரேர் கேஸில் வந்து சுத்தமாக எந்த விதமான தடயங்களும் சின்ன விஷயம் கூட இல்லாமல் சில கேஸ் மாட்டிக்கும். உதாரணத்துக்கு திருச்சி KN நேருடைய சகோதரர் மரியாதைக்குரிய ராம்ஜெயம் அவர் வந்து இன்ன வரைக்கும் சிபிஐக்கெல்லாம் போச்சு. ஆனால் எதுவுமே பண்ண முடியல. ஒன்று மாறி இருக்குது. இந்த வழக்கம் பார்த்தீங்கன்னா எந்த எவிடன்ஸும் இல்லை. நான் இப்போ டே உள்ளேருந்து நான் சொல்லிட்டு வர விஷயம் ஒரு 5-6 விஷயத்துக்குள்ளே தான் பேசிட்டு வந்தோம். பணத்துக்காக கொலை நடந்துச்சா, சொத்துக்காக கொலை நடந்துச்சா, இல்லை வேறு ஏதாவது அஃபேர்னால கொலை நடந்துச்சா, இல்லை திருடுறதுக்காக கொலை செஞ்சாங்களா, இல்லை கொலை பண்ணிவிட்டு டைவெர்ட் பண்ணுறதுக்காக நகை எடுத்தாங்களா அப்படின்ற ஆஸ்பெக்ட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாறி. இப்போ ரீசெண்டாக வந்திருக்க அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் செந்தில்குமார் கோயம்புத்தூரில் போயிருந்தார் இல்லையா, இப்போ வந்து ஃபினான்ஸ் பண்ணியிருக்காரு. வட்டிக்கு கொடுக்குற தொழில் எல்லா தொழிலும் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபினான்ஸில் பெரிய பின்னடைவு லாஸ் அவருக்கு. அந்த லாஸுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த லாஸை அடைக்கிறதுக்கு ஒருத்தவங்கள்ட்ட பெரிய லெவலில் பணம் வாங்குறாரு. தூத்துக்குடியில் உள்ள ஒரு பெரிய லெவல் ஃபைனான்ஸ் பண்ணுறாரு. வாங்கிட்டு அதுக்கு மாறாக என்ன செஞ்சுருக்காரு, இவரோட சொத்து சிலதை குத்தகைக்கு கொடுத்துருக்காரு. குத்தகை கொடுத்ததில் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்கும். வட்டி சரியாக செலுத்தியிருக்க மாட்டார், இல்லை ஏதோ ஒரு முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கும். ஏதோ சம்திங் இஸ் ராங். ஏன்னா முன்னுக்கு பின் முரண் ஆகாமல் இருக்காது அது. ஏன்னா அது எப்படி இருந்தாலும் சரியாக வரும். கொடுக்கல் வாங்கல பிரச்சனை தான் வரும். இது கூட சொல்லுவாங்க, மயிருடா நட்பும் பொருளோட கெடும். புலம் நெருக்க மயிர் கூட நுழைய முடியாத நட்பு கூட பணம் கொடுக்கல் வாங்கல கெட்டு போய்டும். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி இப்படி தான். அந்த ஒரு சொத்தை கொடுத்துட்டு அதை அவங்க குத்தகை பண்ணியிருக்காங்க. அதில் சண்டை வந்திருக்கு. சண்டை வந்ததில் செந்தில்குமார் அவங்களை அடிச்சிருக்காரு. கைகலப்பாயிருக்கு. அப்போ இந்த கோணத்தில் இப்போ போலீஸ் இறங்கிட்டாங்க. தூத்துக்குடி ஒரு ஸ்பெஷல் டீம் போயிருக்காங்க. இப்போ 14 டீம் அமைச்சாங்க. ஆமாம், 14 தனிப்படை டீம் ஒன்று போயிருக்காங்க தூத்துக்குடிக்கு. அவங்கள கைது அவங்கள போய் அழைச்சிட்டு வந்து இப்போ நான் இன்னொன்று பதிவு பண்ணிடுறேன். அவங்க தான் அப்படின்னு நம்ம இன்னும் சொல்லலை. அதுவும் பிரச்சனை அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கப்படுது. அந்த ஆஸ்பெக்டில் போலீஸ் பார்க்குறேன். ஏன்னா வேறு எந்த கோணமும் வேறு எந்த இதுவுமே கிடைக்கல. நான் இதில் இன்னொன்று உங்கள்கிட்ட திருப்பி ஒன்று பதிவு பண்ணுறேன். நான் டே ஒன்றுன்னு சொல்கிறேன். பூலோக அமைப்பு நன்கு தெரிந்தவர்கள் மட்டுமே தான் அந்த கொலையை அரங்கேற்றிருக்க முடியும்.
ஜாகிரபி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இல்ல ஒரு லோக்கல் ஆட்கள் வச்சு பண்ணிருக்கலாம்ல சார்? இல்லை லோக்கலாக வச்சு பண்ணாலும் அது மாட்டிருக்கு, நேரம் மாட்டிருப்பாங்க, நேரம் மாட்டிருப்பாங்க. நேரம் மாட்டிருப்பாங்க. இந்த டீம் அங்கே இல்லைப்பா, அந்த மாவட்டத்துக்குள்ளே இல்லை, வெளியாயிட்டாங்க. திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள டெஃபினட்டாக இல்லை. இன்னும் இந்நேரம் சிக்கியிருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல உளறி சாச்சிருப்பாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ தோட்டத்தை எடுத்து விவசாயம் பண்ணுறாங்கன்னா கிராஃப் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆமாம். அந்த எங்கெங்கே என்னென்ன இருக்குங்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, கேமராவில் மாட்டாதே போயிருக்காங்க, கேமராவில் மாட்டவே இல்லை யாரும் அப்படின்றது. ஸோ அந்த ஜாகிரபி நல்லா தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணியிருக்க முடியுன்றது எனக்கு டே ஒன்லேருந்து ஒரு நம்பிக்கை. இல்லை சார், இப்போ செந்தில்குமாரை பழி வாங்கணும்னா அவரை மட்டும் கொலை பண்ணலாமா? எதுக்கு அப்பா அம்மா வீட்டில் இருந்த அப்பா அம்மாக்கெல்லாம் கொலை பண்ணணும்? இப்போ 2 விஷயம் இருக்குது. அந்த அந்த குத்தகைக்கு விட்ட டாக்குமெண்ட் உள்ளே இருந்ததா சொல்கிறாங்க காவல்துறை. அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது, எடுக்க வந்திருக்கலாம், டாக்குமெண்ட் எடுக்க வந்திருக்கலாம். இல்லை செந்தில்குமார் அட்டாக் பண்ணக்குள்ள அப்பா அம்மா சும்மா இருந்திருப்பாங்களா, மறைச்சிருக்க மாட்டாங்களா? அவங்க தூங்குன நிலையிலே கொலையானார்கள்னு எப்படி நமக்கு தெரியும்? கண்டிப்பா சொல்லுங்கள். தூங்குன நிலையிலே செத்தாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லையே, அடிச்சு கூட தூக்கி தூக்கி போட்டிருக்கலாம்ல, அந்த பிளேஸ்மெண்ட்டில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம்ல. ஆனால் கடைசியாக இருந்தது அப்பா தான் இருந்திருக்காரு, தெய்வ சிவகாமி தான் அப்பா இருந்திருக்காரு. முதல்ல வெளியில் வந்திருக்கலாம் கதவை தட்டின சவுண்டை கேட்டு. இல்லை அவங்க அப்பா வந்து பேசியிருக்கலாம், அந்த அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள்கிட்ட பேசியிருக்கலாம், இது பிரச்சனை வேண்டாம் என்ன எதுன்னு பேசியிருக்கலாம்ல. அங்கே என்ன நடந்ததுங்கிறது எப்படி நம்ம அசியூம் பண்ண முடியும்? கன்சென்ட் அக்யூஸ் அரெஸ்ட் ஆனால் மட்டும்தான் சொல்கிறத வச்சு பண்ண முடியும். ஆனால் இடையில அவங்க தோட்டத்தில் வேலை செய்கிற பாலமுருகனை தூக்குனாங்க போலீஸ். ஆமாம், போலீஸுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்த நிஜ குற்றவாளியை தேடி பயணிக்கிறாங்க. பாலமுருகன் வந்து சொன்னது பார்த்தா முன்னுக்கு பின் புறனா போயிட்டு ஒரு 3 பேரை சொன்னார். அது ஒருத்தர் வந்து சம்பவ இடத்துல இல்லை, அதுக்கான ஆமாம் அரப்பிட்ட எதுக்கு சொல்லியிருப்பாரு, பயந்து கூட உளறி இருக்கலாம். போலீஸ் அடிக்கும் உதைக்கணும் பயம் இருக்கும்ல, அதனால் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் பார்க்கணும். அங்கே அந்த அவங்க அப்பா வெளியில் வந்தார், அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் ஆனார், இல்லை அவங்க அப்பா தான் கடைசியாக அட்டம்ப்ட் ஆனாருங்கிறது ஏதாவது நமக்கு அதுக்கு புரிதல் இருக்குமா? இல்லை தூக்கிட்டு போயிருங்க சார், அவர் தான் அவங்க அப்பா தான் லாஸ்ட்டாக உயிரோடு இருந்திருக்காரு, தூக்கிட்டு போகும்போது தான் இறந்துருக்காராம். இல்லை நான் தான் சொல்கிறேங்க, ஃபஸ்ட்டு உள்ளே போய் மர்டர் அடிச்சுட்டு வெளியில் வரக்குள்ளே அவங்க அப்பா துரத்து கூட போயிருந்துருக்கலாம்ல, பின்னாடி என்ன வேணால் நடந்திருக்கலாம். கண்டிப்பாக உங்களை சத்தம் போட்டு வெளியே கூட ஓடி இருக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு கதவை தட்டுனா அவங்க அப்பா வெளியில் வந்திருக்கலாம். அவங்க அப்பா வெளியில் வந்து தூங்கிய நிலையிலே மரணம் ஆயிட்டாங்கன்னு இல்லையே. ஆமாம், அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல. பேசி கூட இருக்கலாம் உள்ள என்ன ஏதுன்னு, காலைல பேசிக்கலான்னு அவங்க அப்பா சமாதானம் கூட படுத்திருக்கலாம், காலைல பேசிக்கும் போங்கன்னு, எதோ வேணால் நடந்திருக்கலாம். ஒன்று முகம் அறிந்தவர்களாக இருந்தால் பேசியிருக்க போகிறாங்க, ஆமாம் முகம் தெரியாததா கிராமத்தில் கதவு திறக்கிறது வந்து ஒன்றும் பயப்பட போகிறது கிடையாது, இல்லை யார் வரப்போகிறா என்ன அப்படின்னு. ஸோ செந்தில்குமாருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுங்கிறது இன்னைக்கு தெரிய வருது. இல்லை சார், இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது ஒய்ஃபுக்கு தெரியாதா சார்? இல்லை நீங்கள் நல்ல கேள்வி இது. அது காவல்துறை விசாரணைக்கு அவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்க, இல்லை இந்த லீடே அவங்க ஒய்ஃப் சொன்னதாக கூட இருக்கலாம். இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, ஏன்னா எந்த துருவுமே கிடையலை, எந்த தடையுமே இல்லை. ஒரு ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்தால் கூட போலீஸ் அதை கேட்ச் பண்ணியிருப்பாங்க. அது சிகரெட் துண்டு அந்த பாட்டில் கிடந்துன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது அன்னைக்கு செத்த அன்னைக்கு வந்தவங்க குடிச்சிட்டு போட்டிருக்காங்க. அது அன்னைக்கு வந்து ஏங்க அது இல்லாமல் என்னென்னமோ கதை எழும்ப ஆரம்பிச்சிட்டிங்க இதில். என்ன சம்மந்தம் இல்லாத கதையெல்லாம் சொல்கிறாங்க. அது டெத்துக்கு வந்தவங்க குடித்தது. ஆமாம், ஒரு கிராமத்தில் ஒரு தோட்டத்தில் ஒரு பாட்டில் சிகரெட் கிடக்கிறதுலாம் இன்றைக்கி என்ன பெரிய விஷயமா இல்லையே, எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆமாம் அதில் பாருங்கள், ஒரு 2 பேர் நேற்றுக்கு மாட்டியிருக்கான். ஆமாம், தண்ணியை போட்டுட்டு தோட்டத்தில் உட்காந்து தண்ணியை போட்டுருக்கான், திருச்சிக்காரன் ஒருத்தன். ஏன்ப்பா குடிக்கிறான்னு. போன வருஷம் இதே மாதிரி தான் அங்கே ஒரு மர்டர் நடந்துச்சு, ஒரு குடும்பமே இறந்து போச்சு. ஓ, தன்னோட ஃப்ளாட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க, டாஸ்மார்க் பக்கத்தில். அவங்க இடத்துல உட்காந்து இந்த ஒன்றே குடியாரன்ட்டு ஒதுங்கி போயிருந்துருக்கலாம். அவங்க பேரண்ட் அந்த ஃபேமிலி சொல்கிறேன், எங்கள் ஃப்ளாட்டில் உட்காந்து குடிக்கிறீங்கன்னு சொல்லி 4 பேரையும் கொண்டுட்டானுங்க. டப்பு டப்பு டப்புன்னு 4 மர்டர் ஆகி போச்சாங்கண்ணே. ஐயோ, அதுவும் நடந்துச்சு கொடுமை. அதெல்லாம் என்ன பெரிய பயங்கரமான மர்டர் அது. இவங்க தோட்டத்தில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தோன்னே யார் என்னன்ட்டு போலீஸ் வந்துருச்சு. அவன் போதையில் உளறாங்க நடந்துட்டு. அதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வர ஒரு தவறான தகவல் ஒன்று பரவி வருது. போலீஸ் அதை சொல்லியிருக்காங்க, அதை ஷேர் பண்ணாதீங்க யாரோ அப்படின்னு. ஷேர் பண்ணக்கூடாது கட்டாயமாக, அஃபென்ஸு ஷேர் பண்ணால். என்னென்னா பண்ணை வீடுகளில் இருக்கிறவங்களெல்லாம் ஒருத்தரையும் இல்லாமல் கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு. இது ஒரு தவறான தகவல்னு போலீஸ் அறிக்கை விடுறாங்க. இந்த பயில சும்மா இல்லாமல் பாரு, ஒருத்தர் இல்லாமல் தோட்டத்தில் உள்ளவனை எல்லாரையும் கொலை பண்ணுறோம் பாரு அப்படின்னு இவன் வேற போதையை போட்டு உடனே திருப்பூர் குற்றவாளிகள் கைதா அப்படின்னு. அது வேற தோட்டத்தில் நடக்குது. அது ஏங்க திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் நிறைய இந்த மாதிரி பண்ணை வீடுகள் அதிகங்க. கண்டிப்பாக தென்னந்தோப்பு இருக்கும், நடுவில் சூப்பராக வீடு இருக்கும். இவ்வளோ அருமையாக வாழ்ந்தவங்க இந்த தெய்வ சிகாமணி அலமேலு இது செந்தில்குமார் சொல்கிறேன். அந்த லொக்கேஷனே அழகாக இருக்குங்க, அப்படியே ஆமாம் பிளெசண்ட்டாக இருக்கும், அப்படியே சூப்பராக இருக்கும். போர் இருக்கும், நம்ம போய் குளிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அங்கே. உடனே செந்தில்குமார் அலமேலு குடும்பத்தில் உள்ளவங்கள பிடிச்சாச்சு 2 பேரை அப்படின்னு அது ஒரு செய்தி வைரலாக போயிட்டு இருக்கு. அதை பறித்து பார்த்தாக்கா அது அவனுக்கு குடிச்சிட்டு இருந்தானுங்க. திருச்சிக்காரன் ஒருத்தர் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கான், அவனை பிடிச்சிட்டாங்க போலீஸு. ஏன்னா அவனுக்கு போலீஸுக்கு முன்னாடியே போதையில் உளறான கடந்து. இந்த அக்யூஸ் இந்த மர்டர் பண்ணவங்கெல்லாம் இந்த மாதிரியான கட்டமைப்பில் உள்ளவங்க கிடையாது.
மூச்சு பேச்சு விடாதவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி உளறவங்கலாம் வச்சுட்டு என்ன செய்வாங்க? வரமாட்டாங்க. ஆமா. சார் இப்ப இருந்தாலும் இப்ப செந்தில்குமார மட்டும் அட்டாக் பண்றாந்தா, வெளியில வச்சே அட்டாக் பண்ணிருக்கலாம்ல. அன்னைக்கு தான் அந்த ஊருக்கு வர்றாரு. சேமலை கவுண்டமலைத்து வர்ற அன்னைக்கு எப்படி சார் அட்டாக் பண்ண முடியும்? இல்லங்க தெரிஞ்ச இடத்துல தான் யாரோ நோட்ட விட்டுருக்கணும். ஒண்ணும் சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? இல்லங்க. இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஆ. இப்ப இந்த இந்த சினாரியோல வாங்க. அந்த குத்தகைக்கு எடுத்த இடம் அங்கேயில இருக்கு. அந்த ஊர்ல தானே இருக்கு. ஓ! அவங்க தூத்துக்குடி டீம் வந்து குத்தகைக்கு எடுத்தாங்கல்ல, அந்த இடம் அங்க தானே இருக்கு. அங்கே தான் சார் இருக்கு. ஆனா அவர் கோயம்புத்தூர்ல இருக்கிறவரு அன்னைக்கு தான் வந்திருக்காரு. அது எப்படி தெரியும் கேட்கிறேன்? குத்தகைக்கு எடுத்தவங்களுக்கு தெரியாதாங்க அந்த இடத்துக்கு யார் வர்றா போறான்னு? எப்படி தெரியாம இருக்கும்? இன்னொன்னு தெரிஞ்சுங்க. செந்தில்குமார் வீட்லேருந்து எதுவும் எடுக்க வந்திருந்தாக்க, செந்தில்குமாரை கொலை செய்யறதுங்கிறது ஒரு நோக்கம் வச்சுங்க. ஆமா. கோயம்புத்தூர்ல அதுக்கான சூழல் அமையாம கூட இருந்திருக்கலாம். செந்தில்குமாரை கொலை செய்ய வேண்டும் என்றால், கோயம்புத்தூர்ல அதுக்கான சிச்சுவேஷன் அமையாம இருந்திருக்கலாம். இல்ல இங்க 3 பேரையும் கொலை இல்ல பண்ணிட்டாங்க. ஒருவேளை கோயம்புத்தூர்ல பண்ணா மாட்டிக்குவோம். இங்கன்னா இது தனியா இருக்கு. அங்க அப்படி கூட நகரம், இருக்கலாம். கேமரா அதிகம், சிசிடிவி அதிகம். இல்ல 3 பேரையுமே கார்னர் பண்ணியிருக்கலாம். சொத்துக்காண்டினா 3 பேருமே கார்னர் பண்ண வேண்டியதானே. மிச்சம் இருக்கிறது செந்தில்குமார் ஒய்ஃப் மட்டும் தானே. அவங்க வந்து இதை எப்படி சர்வே பண்ணிட போறாங்கன்ற கூட முயற்சி பண்ணியிருக்கலாம் இல்லையா? டாக்குமெண்ட் தெய்வசிங்கமணி பேரில் இருந்திருக்கலாம். அதை பார்க்கணும். நம்ம இது மேலோட்டமாக போகிற விஷயமே கிடையாது. இது டாக்குமெண்ட் யார் பேரில் இருந்துன்னு பார்க்கணும். அவங்க அம்மா அப்பா பேரில் இருந்ததா, செந்தில்குமார் பேரில் இருந்ததா, எம்ஓடி போட்டு கொடுத்துருக்காங்களா, மடமான பத்திரம் போட்டு கொடுத்துருக்காங்களா, இல்லை வேறு என்ன லிட்டிகேஷன் இருந்தது, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ எத்தனை ஏக்கர் இவங்கள்ட்ட விவசாயத்துக்கு இருந்தது, பண்ணைக்கு குத்தகைக்கு எடுத்திருந்தாங்கிறதெல்லாம் பார்க்கணும். அந்த காவல்துறை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது சரியாக இருந்ததுன்னா நெருக்கி பிடிச்சிருவாங்க. ம். இதுக்கு இந்த இப்போ நான் கேட்ட கேள்விகள்லாம் பதில் இருக்குல்ல, ஆமா. இதெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு இதை தகவலை வெளில சொல்கிறாங்கனாலே நெருக்கிட்டது பிறகு தான் சொல்லுவாங்க சில தகவலை போலீஸு. கண்டிப்பா. இப்போ நம்ம பேசுகிறத விட இன்னும் 10 ஸ்டெப்பு முன்னாடி இருப்பாங்க போலீஸு. ஆமா. இப்போ நம்ம நகர்ந்து போயிட்டுருக்கோம்ல ஒரு ஸ்டெப், இதை விட இன்னும் ஃபார்வர்டில் இருப்பாங்க. ஸோ அது கூட அவங்களே கூட லீக் பண்ணியிருக்கலாம். இல்லை சில போலீஸோட தகவல் எப்படின்னா, குற்றவாளியை உள்ளேருந்து வெளில வர வைக்கிறதுக்காக சில ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுவாங்க. ஓ! தூத்துக்குடியில வந்து ஒரு நபரை பிடிக்க போறோம். ஆமாம். அங்க ஒரு ஆளை பிடிக்க போறோம் அதில் அப்படின்னு. யார் அஜிடேட் ஆகுறா, பயப்படுறா அப்படின்றது போலீஸுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி மூவாக கூட இருக்கலாம் இது. இனியா நம்ம ஒரு ஒரு ப்ரூட்டல் மர்டர் 3 பேர் நடந்திருக்கு. அதோட குற்றவாளிகளை பிடிக்க வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு இருக்குது. அதை பண்ணிவிட்டு எங்கே யாரையா சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்க முடியாது இல்லையா? சந்தோஷமாக நம்மளை பிடிக்கவே இல்லை ஆமா. அப்படின்னு நினச்சிட்டு யாரும் வாழ்ந்துட முடியாது. இல்ல சார் இருந்தாலும் இப்போ 3 கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு தடயம் கூட இங்க இல்லாம இருக்கு சார். எப்படி சார்? அதுதான் ரொம்ப அதிசயமான விஷயம். எல்லா ஒருவேளை மாடலும் ரொம்ப அனுபவசாலி எல்லாம் இதுல இது மாதிரி இறங்கியிருப்பாங்களா எப்படி சார்? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரியே இப்போ கோயம்புத்தூர்ல இருக்க வேண்டிய ஒரு ஆளு அன்னைக்கு இந்த ஊருக்கு வர்றாரும் போது மொத்தமா நோட்டாட்டு இருக்காங்கல்ல. அப்படிங்கும் போது நல்லா விஷயம் தெரிஞ்ச ஆளு, நல்ல அனுபவம் மிக்க ஆளு வந்து இறங்கியிருப்பாங்களா களத்துல அப்படின்னு யோசிக்க வேண்டியா இருக்குல்ல. இப்போ கால் ரெக்கார்டர் எடுத்தாங்க இல்லையா? கால் ரெக்கார்டர் பேசினவங்களை மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. பேசாமல் நேரடி கம்யூனிகேஷன் உள்ளவங்களும் எப்படி எடுத்துருக்க முடியும்? ஓ! இவங்கள கைகலப்பாயிட்டுன்னு சொன்னாங்கல்ல. கைகலப்பானதுலேருந்து ஃபோனில் பேசியிருக்கிறது வாய்ப்பு இல்லை தானே. ஆமா. கம்யூனிகேஷன் பண்ணி பிளாக் பண்ணியிருப்பாங்க. இல்லை பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இவ்வளவும் சுற்றி வந்தவங்க நேரில் வந்து பேசியிருந்தா எப்படி தெரிஞ்சிருக்க போகுது? ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணி தான் நீங்கள் ஃபோனை ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க. நேரில் பேசியிருந்தாக்க வந்து ஓ! அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேர்ல பேசுறானே எப்படி சார் விடிய காலம் எப்படி பேச முடியும்னு கேட்குறேன். இந்த கோணத்தில் வச்சுங்களேன், செந்தில்குமார் அன்னைக்கு திருவிழாவை ஒரு ஃபங்க்ஷன் வர்றாரு, கல்யாணம்னு சொல்கிறாங்க, அங்கே வர்றாரு. ஒருவேளை அவர் வந்ததை யாராவது குழு கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு டீம் கிளம்பி வந்துருதா வெளிலேருந்து? அப்படி சொல்றீங்க. வந்துட்டாப்புல செந்தில் இங்கே தான் இருக்கான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி தகவல் சொன்ன பிறகு கூட ஒரு டீம் கிளம்பி உள்ளே அசம்பிள் ஆகிருக்கலாம்ல. அதான் இன்னும் திருப்பியும் சொல்கிறேன், அவங்க நல்ல ஜாகிரஃபி தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்காங்க. பூலோகம் தெரிஞ்சவங்க. ஆமாம், இல்லாட்டி பண்ண முடியாது அதை. ஏன்னா ஒரு சிசிடிவியில் கூட மாட்டாம நபர்கள் இருப்பாங்க. மெயின் ரோட்டில் கார் வழியாக இது வழியாக வந்தால் யாராவது ஒருத்த மாட்டிருப்பாங்க. ஒரு சின்ன லிங்காவது இருக்கும். ஒரு நைட்டில் ஒரு கார் வெளிச்சத்தோடு போகுது உள்ளன்னா கிராமத்தில் யாரோ ஒருத்தவங்க பார்த்து தான் இருப்பாங்க. ஒரு கார் போணுச்சு கண்டிப்பா பார்த்துருப்பேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா அந்த வீட்டில்? ஏன்னா கிராமத்துல வந்து பிங்க் ஆஃப் சைலண்டா இருக்கு நைட்ல பாத்தீங்கன்னா. கிராமம்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். எந்த ஒரு சின்ன சைலண்ட் ஒரு சின்ன சத்தம் கூட இருக்காது. ஏன்னா தென்னந்தோப்புகள் அதிகம். தென்னந்தோப்புகளில் வந்து பறவை கூடு கட்டுறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா ஆள் மேலே ஏறி தேங்காய் பறிக்க, இளநீ பறிக்க, மட்டை விழுவோம். அதில் எந்த பறவைகளும் கூடு கட்டாது தென்னந்தோப்பில். ஈவன் பனைமரத்தில் கூடு கட்டும். ஏன்னா பனைமரம் நிறைய ஏறாமல் கிடந்த மரத்தில் கூடு கட்டும் பறவைகள். இதில் பறவைகள் கூடு கட்ட வழியே இல்லை தென்னை மரத்தில். அப்படி எந்த சத்தமும் இருக்காது. அதோட்டு எந்த யாரோ உள்ளே வந்தால் வெளியாட்கள் வந்தால் பறவை கத்துறதோ அதுக்கும் ஆப்ஷன் கிடையாது. அப்போ இவங்க உள்ளடியாக தான் வந்திருக்க முடியும் அந்த இடத்துக்கு. அந்த கிராமத்துக்குள்ளேயே தான் ஜேர்னி பண்ணி உள்ளே வந்திருக்க முடியும். ஓ! இது யார் பண்ணியிருந்தாலும் சரி கண்டிப்பாக வெளியிலேருந்து வந்து பண்ண முடியல. உள்ளே தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் செந்தில்குமார் வந்த தகவல் தெரிந்து கூட இது நடந்திருக்கலாம். செந்தில்குமாருக்காக நடந்திருந்தா. ஓ!
திருப்பியும் சொல்கிறேன், இப்போ இந்த சொத்து விஷயமா நடந்ததுன்னா பியூராக நம்ம வந்து தூத்துக்குடியில் தான் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லலை. போலீஸ் போய் ட்ரை பண்ணுது. அது ஒரு கோணத்தில் விசாரிக்கும். எல்லாரையும் சந்தேகப்படும் போலீஸு, எல்லாரையும் சந்தேகப்படும். அதில் ஒரு கமெண்டில் கூட போட்டிருந்தாங்க, உங்கள் 2 பேரையும் தூக்கி விசாரிச்சா தெரியும் போல இருக்கா, நீங்கள் தானே ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு. நம்ம இருக்கிறது மெட்ராஸில் இருக்கோம், பட் அவர் மனநிலையை பாருங்களேன், 2 பேரும் தானே பேசின்னு இருக்கீங்க, உங்களை பிடிச்சி விசாரிக்கணும்டா அப்படின்னு பையன் போட்டிருக்காங்க கமெண்ட்டு. ரைட்டாக சிரிச்சுக்கிட்டேன். சரி, ஓகே, நம்ம ஏதோ ஒரு யாருக்காவது ஒரு பாசிட்டிவாக இருந்து விஷயம் வெளில வரணுங்கிறது தான் நம்மளும் நினைக்கிறோம். ஆமாம், காவல்துறைக்கும் ஒரு உதவியாக இருக்கணும். பாவம் அந்த குடும்பமும் வந்து சரி நமக்காக யாரோ பேசிகிட்டு இருக்காங்க இங்கே அப்படின்னு, நமக்காக 2 பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்களே, அப்படி கூட எடுத்துக்கலாம்ல பேசுகிறாங்கங்கிற ஒரு ஆத்ம திருப்தியும் இருக்குதுல்ல. அதான உண்மையும் கூட. சார். இப்போ அந்த இடத்துல நெட்வொர்க் இருக்கும்ல, இந்த டவர்லாம் இருக்கு, அதை வச்சு ஏதாவது யாராவது கால் பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியாதா அப்படி சார்? அதான் அந்த இடத்துல வேறு எந்த மொபைலுமே இல்லையே, யாருமே மொபைல் வச்சில்ல. ஓ, அந்த சம்பவத்தை செஞ்ச படுகொலை நேரத்துக்கு மொபைல் வச்சில்ல. ஏன்னா டவர் லொக்கேஷன் போட்டு பார்த்துட்டாங்க. வேற இப்போ இந்த இடத்துல எத்தனை மொபைல் இருக்குன்னு லொக்கேஷன் எடுக்குள்ள தெரிஞ்சிடும் போலீஸுக்கு. ஆமாம், எந்த கிராஸ் பண்ண மொபைல் வரையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ, இப்போ கூட ஒரு வழக்கில் பார்த்து தான் வர்றேன். ரேண்டமாக எடுப்பாங்க இந்த நெட்வொர்க்கில் எவ்வளோ நம்பர் இருந்துச்சுன்னு. அது அப்படியே இந்த செல்ஃபோன் திருடிட்டு போகிறாங்கல்ல, ஆமாம், கூட ஒரு 2000 மொபைல் பிடிச்சிருக்காங்க சென்னையில், திருட்டு மொபைல் எடுத்துகிட்டு போனதை. அதை அப்படியே போட்டு ட்ராக் பண்ணி எடுக்கிறது, எடுத்து வந்துடுவாங்க. அது ஒன்றும் போலீஸுக்கெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதில் அதிகமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ போலீஸ்கிட்ட வந்துட்டு சைபர் கிரைமில். அதில் மொபைலே இல்லை, யார் மொபைலும் இல்லை. பக்கா திட்டமிட்டு தான் வந்திருக்காங்க. தெளிவாக மொபைலே கிடையாது, தடயங்கள் இல்லை. இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டு கொலை பண்ணுற டீமே இருக்காங்க. ஓ, இங்கே மதுரை பகுதிகளில் வீடை உடைப்பாங்க, வேணா பாருங்கள், வீடியோலாம் பார்த்துருப்பீங்க சிசிடிவியில், இப்போ கூட வெளியாச்சு. வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டிருப்பாங்க, மேலே சட்டை கிட்ட எதுவும் போட மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. ஏன் அதுக்கு? நம்ம பிடிச்சி இழுக்க பட்டன் விழுவோம், அது விழுவோம், சட்டையை பிடிச்சிருவீங்க, தப்பிச்சு ஓட முடியாது, எண்ணெயை தடவிடுவாங்க மேலே. ஒரு படத்தில் வடிவேல் தடவாங்கல்ல, வின்னர் படத்தில், அது மாதிரியா? எண்ணெயை தடவிட்டு வருவாங்க அந்த டீம். அவங்க திருடுறதுக்கு தான் வருவாங்க, அவங்க வீட்டை உடைச்சி ஹவுஸ் பிரேக்கிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டீமே இருக்காங்கல்ல, வெறும் கால் சட்டை மட்டும் போட்டிருப்பாங்க, வேறு எதுவுமே இருக்காது. இல்லை, இருந்தாலும் கால் தடம்லாம் இருக்குல்ல சார்? இதில் ஒன்றுமே இல்லையாங்க, கால் தடம் கொஞ்சம் தூரம் போய் நின்று போச்சு, அவ்வளோதான். அது பிறகு கால் தடமே இல்லை, கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த வழியுமே இல்லை. ஒரு சின்ன கால் தடம் சரியாக இருந்தாலே போலீஸ் அதை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க, ட்ராக் பண்ணி கொண்டு போவாங்க. அதுவுமே இல்லை. இது போலீஸுக்கு பெரிய சவாலான வழக்கு. இந்த வழக்கு நம்ம 14 டீம்னு சொல்கிறோம், 14 தனிப்படையும் சோறு தண்ணி இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. இதுதான் போலீஸுக்கு வந்து வந்தால் வேலை மொத்தமாக வரும். ஆமாம், இல்லைன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். சோறு தண்ணி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த பேய் அழைச்ச நாய் அழைச்சன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அலைஞ்சிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும். ஏதாவது ஒரு துப்பு கிடைக்குமா? ஏதாவது ஒன்று கிடைக்குமா? விசாரிச்சு தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு ஆஸ்பெக்டில் விசாரிப்பாங்க நெறியாளரை. இப்போ இந்த சொத்துங்கிற கோணத்தில் பயணிக்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் பலிக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. நன்றி, மிக்க நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.